கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர்வளம் பெற காயகல்ப பயிற்சி, மன அமைதி பெற மகத்தவம் மற்றும் மகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கையோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்ல தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு sundaraniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்திரை தொடர்ந்து ஒருமையே பெருமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி லில்லிகோப்பா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிகச் சிறப்பாக துரியதவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் குந்தவை அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். குருவின் தாழ் வணங்கி சிந்தனைக்குள் செல்வோம். பொறுமையின் பெருமை. பொறுமையோட பெருமைய சுவாமிஜி ஒரே வாக்கியத்துல சொல்லிடுறாங்க. அதுல எல்லாமே அடங்கி போயிடுதுங்க. மொத்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லையில்லா இறைநிலை போல எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமைன்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாக்கியத்துல பாருங்களேன், எல்லாமே அடங்கிருச்சு இல்லைங்களா? இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிந்த விஷயம்தான். பொறுமை அதை பத்தி எல்லாமே அந்த காலத்துல இருந்து எல்லா பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பழமொழியும் இருக்கு இல்லைங்களா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்லாம் அது மாதிரி பார்த்தோம்னா ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் இதுக்கு 10 குறள்கள் ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்தான். இது எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மக்களுக்கும் கற்றறிவுங்கிற வகையில எல்லாமே நல்லா தெரியும். ஆனா அனுபவ அறிவு, பட்டறிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எந்த அளவு எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா பொறுமையா இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். பொதுவா எல்லாருக்குமே என்ன ஒரு எண்ணம் இருக்கும், நாம சொல்றத அடுத்தவங்க கேட்கணும், நாம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும், நாம சொல்றத காது கொடுத்து கேட்கணும், நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஈவன் குழந்தைங்க கூட பார்த்தோம்னா அவங்கள கவனிக்கணுன்றதுக்காக நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க ஒரு சில செயல்களை செய்து. அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதற்கு மாறாக ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன ஆகுது, கோபம் வந்துடுது. அப்போ கோபம் வரும்போது என்ன ஆகுது, தேவையில்லாத பல விஷயங்கள் நம்ம அருட்தந்தை முதல் அகத்தாய்வுல என்ன சொல்றாங்க, சினம்ங்கிற குணத்தை பொறுமைங்கிற குணமாக மாற்றி அமைக்கணும்னு சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாற்றி அமைத்து கொள்ளணும், அதுக்கான பயிற்சி முறைகள் இதை பத்தி பெருசா தெரியாது. ஆனா வந்த பிறகு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முதல் அகத்தாய்விலே படிச்சிடுறோம். இதுல அதன் பிறகு நிறைய நம்ம வகுப்புகள் அட்டன் பண்ணோம். இப்போ நம்ம முதுநிலை பேராசிரியர் ஒருவங்க சொல்லுவாங்க, கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாருமே என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், கற்றல்,
கற்பித்தல். இதை வந்து கரெக்டா பண்ணிடுவோம். செகண்ட் இடையில இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நிறைய நேரம் என்ன பண்ணோம்னா அதை வசதியா மறந்துடுவோம். முக்கியமா எங்க பொறுமையா இருக்கணுமோ அங்கத்தான் நம்ம என்ன பண்றோம், அளவுக்கு அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துறோம். சுவாமிஜி என் குருநாதர்ன்ற புக்ல சுவாமிஜி வந்து ஒரு முறை அந்த நூல் ஆசிரியர் மனோரமா சின்னசாமி அவங்க வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க. அவங்க வீட்டுல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுவாமிஜி அன்னைக்கு இருக்கிறாங்க. சுவாமிஜி இருக்கிறதால சாதாரணமாவே அந்த வீடு கொஞ்சம் பரபரப்பா இயங்கக்கூடிய வீடு, நிறைய விருந்தினர்கள் வரக்கூடிய இடமாக இருக்கும். அதுவும் சுவாமிஜி இருக்கிறதால இன்னுமே அந்த பரபரப்பு அதிகமா இருந்தது, இவங்களை அதிகமா தொற்றி கொண்டது. அந்த நேரம் வந்து அவங்க குழந்தை தலைவார சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்க பொறுமை இழந்து அந்த குழந்தைய வந்து ஏதோ கடினமான வார்த்தைகள் சொல்லும் பொழுது, இல்ல தலை பின்னும் போது அவங்க சரியா காட்டலன்னு ஒரு கடுமையை காட்டுறாங்க. அதை வந்து சுவாமிஜி வந்து கவனிச்சிடுறாங்க. அதன் பிறகு சுவாமிஜிக்கு பரிமாற வரும் பொழுது சுவாமிஜி சொல்வாங்க, இந்த மனிதன் இருக்கான் பாருங்களேன், எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் எப்பவுமே அவனை நாடு இருக்குது பாத்தீங்களா, ஆடு மாடு கோழி இதையெல்லாம் தான் அவன் வந்து கொடுமை வதைச்சு அவனுக்கு எந்த தேவைன்னா முதல்ல அவன் அதுக்குதான் வதைப்பான் அப்படின்னு சொல்வாராம். அப்போ இவங்களுக்கு வந்து புரிந்துடுது சுவாமிஜி என்ன சொல்ல வராரு அப்படின்றத புரிந்துடுது. அப்போ அவன் சுவாமிஜிக்கு பரிமாறிட்டு அவங்க ஓடி போய் ரூம்ல ஓன்னு அழறாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு புரியுது, அந்த கொஞ்ச நேரம் நான் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்ப நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், நம்மோட வேலைகளை வந்து நேரத்தோட முடிக்காமலோ இல்ல அதிகமான வேலை பளு காரணமாகவோ பொறுமை இழந்துடுறோம். அதை எங்க காட்டுறோம் அப்படின்னா முக்கியமா குழந்தைங்க கிட்டதான் காட்டுறோம். ஏன்னா குழந்தைங்க தான் நம்மளை எதிர்த்துக்க மாட்டாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களே வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்களான பிறகு நம்ம அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கடுமையை காட்ட மாட்டோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அப்போ பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு சுற்றத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். பொறுமையா இருக்கவங்க முகத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புன்னகை இருக்கும், மகிழ்ச்சி வெளிப்படும், கண்கள்ல ஒளி வீசும். கண்கள்ன்றது ஆன்மாவோட ஜன்னலாக இருக்குது. அப்போ இவங்களோட சிந்தனையும் செயலும் எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கும். இந்த பொறுமையை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கை மிகுந்தவராக இருப்பாங்க. பூனேக்கு பக்கத்துல தெஹுன்னு ஒரு கிராமம். அந்த இடத்துல பக்த துக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பத்தின படங்களும் நிறைய வந்திருக்கு. அவரை பத்தின படங்கள். சிவாஜி மகாராஜ் இருந்த பொழுது இவர் ஒரு ஆன்மீகவாதி. அந்த காலத்திலே பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை 875 நினைக்கிறேன். இப்பதான் வந்து சிவாஜி மகாராஜோட பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி. அப்பவே பாத்தீங்கன்னா இந்த துக்காராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதி கடவுள் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு இது கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுவாமிஜி கருத்துக்களை வலியுறுத்துற மாதிரி அப்பவும் அவர்கள் வந்து அந்த சிந்தனைகளை இங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் சொன்னாலும் அவங்க வந்து இந்த விட்டலாச்சாரியான்னு சொல்லிட்டு கண்ணனோட இன்னொரு ரூபம், அதுல வந்து ரொம்ப வந்து ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். அவங்களுக்கு திருமணம் சின்ன வயசுலயே திருமணம், அந்த காலத்துல எல்லாம் தெரியும் இல்லையா, சின்ன குழந்தையா இருக்கும் போதே திருமணம் பண்ணிடுவாங்க. திருமணம் ஆனாலும் அவங்களோட மனது பூரா வந்து அந்த இறை நம்பிக்கையில தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே விடிகாலம் எழுந்திருச்சு ஆற்றங்கரையில போயிட்டு நீராடிட்டு அப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க வந்து பஜனை பாடல்களை ஈடுபடுவாங்க. அந்த இறை வணக்கமே முழுக்க அதுலயேதான் ஈடுபடுவாங்க. குடும்பத்தை கூட பெருசா வந்து அவங்க வந்து அந்த பாத்துக்க மாட்டாங்க. அவங்களோட மனசு ஃபுல்லா இறைவன் இறைவன் இறை நம்பிக்கை, பாடல், பஜனை பாடல்கள் இப்படியாகவே போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து இதை பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. இப்ப இதை பார்த்து இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப பொறாமை ஆயிடுது. அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி இந்த ஆள் காலையில அந்த குறிப்பிட்ட நேரத்துல பஜனைக்கு போறாங்க இல்லையா, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு நபரை ஏற்பாடு பண்ணி அவர் அந்த ஆற்றங்கரையில இருந்து குளிச்சுட்டு வராருல்ல, வரும்போது நீ அவர் மேல எச்சில் துப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபரும் வந்து பணத்தை வாங்கிட்டு சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு செய்யற அடுத்த நாள் அதே மாதிரி இவங்க குளிச்சுட்டு துக்காராம் அவர்கள் குளித்து விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி அவர் எச்சு துப்பாரு. அப்போ அவர் துக்காராம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, திரும்ப போய் குளிச்சுட்டு வர்றாரு. திரும்ப இப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100 முறை வந்து அந்த மாதிரி நடக்குது. 100 முறையும் துக்காராம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தையும் ஒண்ணுமே அந்த நபரை சொல்ல மாட்டாங்க. போய் ஆற்றங்கரையில குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எச்சில் துப்புனார் இல்லையா, அந்த நபரே வந்து மனது மாறி போயிடும். ஓ, இப்படிப்பட்ட ஒரு மகானை வந்து நம்ம அவமரியாதை படுத்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து குளித்து வரும்பொழுது அவர் காலில் விழுந்து வணங்கி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு பரவாயில்லப்பா, உனக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு தோணி இருக்கு, நீ செய்திருக்க, இறைவன் வந்து உனக்கு பணித்ததை நீ செய்த, இறைவன் எனக்கு பணித்ததை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நபரும் இவரோட ஃபாலோவரா மாறிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமையா இருந்திருக்காரு பார்த்தீங்களா? இதுவே வேற யார் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருப்பாங்களா? அப்போ அவரோட பொறுமை அப்போ அவர் வந்து அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அந்த சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்ததால அவங்க வந்து அவ்வளோ பொறுமையா இருந்திருக்காங்க. அப்போ சுவாமிஜி சொல்ற மாதிரி எல்லை இல்லாத இறைநிலையை போல அந்த எல்லை இல்லாத தன்மையை கொண்டிருந்தவர் தான் வந்து இறைத்தன்மையை கொண்டவர் தான் வந்து தெய்வத்தன்மையை கொண்டவர் தான் வந்து அந்த பக்த துக்காராமா இருந்தாங்க. அதன் பிறகு அவர் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்களா, அதாவது இந்த பூத உடலோடவே அவருக்கு வந்து இறைவன் வந்து அவரை அழைச்சிட்டு போனதா வந்து சொல்வாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பொறுமை தன்னம்பிக்கை மிகுந்தராக இருந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்கள் நம்ம பார்த்த மாதிரி அந்த கண்கள்ல ஒளி வீசுறது, அந்த ஆன்மாவின் ஜன்னல் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அந்த ஒளிமயமாக இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வந்து பொறுமை அப்படின்றது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்க அந்த பொறுமை உயர்ந்த நிலையை கொடுக்குது. அதை வந்து முயற்சி செய்தா எல்லாருக்குமே முடியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஓரளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க. அந்த இயல்பு மாறும், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பான மக்களாவே இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே அவங்களோட தன்மையே பார்த்தோம்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது, பரபரப்பு அந்த மாதிரி இருக்கவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா பொறுமையை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ என்னன்னா அந்த மாதிரி இருக்கவங்களும் நான் சாதாரண நிலையில இருக்கவங்களுமே ஓரளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பவங்களும் முயற்சி செய்தா முழுமையா பொறுமையா இருப்பதை வந்து முடியும், அவர்களாலும் முடியும். அதற்கு கண்டிப்பாக பயிற்சியும் முயற்சியும் தேவைப்படுது. பிரச்சனை அல்லது சிக்கல்ன்றது வேற, பொறாமை, கவலை, சினம், துன்பம் இதெல்லாம் வேற. பிரச்சனையோ சிக்கலோ இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனா அதுல எல்லாம் பொறாமை, சினம், உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்றது வேற. அது கண்டிப்பாக கூடாது. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு நமக்கு முக்கியமாக அகத்தவம்னு சொல்லக்கூடிய தியானம் தான் ஒரே தீர்வாக இருக்குது. உடல்ல எதனா பிரச்சனையா இருந்தா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். தியானம்ங்கிறது ஆன்மாவை குணப்படுத்தக்கூடியதா இருக்குது. ஏன்னா தியானம் தான் உள்ளார்ந்த நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. அப்போ அதனாலதான் சுவாமிஜி நமக்கு அகத்தவத்தை கொடுக்குறாங்க. அகத்தவம் செய்து கொண்டே வரும்பொழுது சுவாமிஜி ஒரு பாடல்ல கொடுப்பாங்க இல்லையா, அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அகத்தவம் செய்து கொண்டே இருக்கும்போது பல நன்மைகள், எல்லா உயிர்களிடத்தும் நட்பும் அன்பும் பெருகும். இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயிற்சியும் செய்து கொண்டே வரணும். அகத்தாய்வு செய்யும் பொழுது நமக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல்ங்கிற குணங்கள் வருது. அப்போ நம்ம பொறுமையா இருந்தா நம்மோட சுவாச ஓட்டமும் மெதுவாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். அது நமக்கு எல்லாருக்குமே அனுபவத்திலேயே நம்ம பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு சுவாசம் ஆழமானதாகவும் அமைதியாகவும் அமைதோ அந்த அளவுக்கு மனிதர்களோட ஆயுள் கூடும். இதுக்கு நம்ம ஆரம்பத்துல மன்றத்துக்கு வரும்பொழுதே
நமக்கு தீட்சை முறைகளை சொல்லும் பொழுது நமக்கு இது தீட்சை முறைகள்ல பத்தி விளக்கம் கொடுக்கும் பொழுது ஆமை பத்தி கொடுப்பாங்க இல்லையா, ஆமை பத்தி சொல்லுவாங்க. மானச தீட்சை அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஆமை பத்தின விளக்கங்கள் வரும். அப்போ ஆமையோட ஆயுட்காலம் எவ்வளவுங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், குறைந்தது 300 to 500 ஆண்டுகள், 500ன்றது 700 ஆண்டுகள் வரையில கூட ஒரு சில பெரிய ராட்சச ஆமைகள்லாம் வாழுது. அப்போ ஆமையோட சுவாசம் எவ்வளவு வந்து நீண்ட சுவாசமாக இருக்குது. ஒரு நிமிடத்துக்கு அதனோட சுவாச எண்ணிக்கை குறைந்ததாக இருக்குது. அதுவே பாத்தீங்கன்னா நாயோட ஆயுட்காலம் பார்த்தோம்னா 14 ஆண்டுகள் மட்டும்தான். அது வீட்டுல வளர்த்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். அப்போ நாய் பார்க்கும்போது நம்ம எப்பவுமே பார்த்தோம்னா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு, ஒரு நாய் குலைச்சதுன்னா அடுத்த நாய் குலைக்க ஒரே கத்திக்கிட்டு நாக்க தொங்க அதுக்கு அதனோட சுவாசம் நமக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேகமாகவே இருக்கும். அப்போ இந்த ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாசத்தை பொறுத்து மாறுபடுதுன்றதுக்கு நமக்கு உயிரினங்கள்லயே நம்ம உதாரணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஓஷோ அவர்கள் சொல்றாங்க, இந்த சுவாசம்ன்றது தூக்கத்துல எல்லாருக்குமே சரியாதான் சுவாசிக்கிறாங்க. காரணம் மனதோட தலையீடு இல்லை. அப்போ இயல்பாக இருக்கிறவங்க அதனால சுவாசம் ஆழமானதாக இருக்குது. ஆழமாக சுவாசிப்பதுன்றது இயல்பின் விளைவுன்னு சொல்றாங்க. அப்போ இயல்பு என்ன? மனிதர்களோட இயல்பு ஆழமா தான் சுவாசிக்கணும். அப்போ பொறுமையா இருக்கும் பொழுது ஆழமான சுவாசம் கிடைக்குது. அப்போ எப்படி நம்மளோட இயல்பு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? இருந்தா ஆழமா சுவாசிக்கலாம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல இருக்க மாட்டேன்றோம். அதனால நம்மளோட சுவாசம் அந்த ஷாலோ பிரீத்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுவே நம்ம தசினார் மூச்சு பயிற்சியை தொடர்ந்து ஆழ்ந்து பண்ணிக்கிட்டே வர 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 நம்மோட சுவாசம் ஆழ்ந்து செல்லும். அந்த சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கான சுவாசம் அப்படின்றது குறையும். நார்மலாக 16 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு சிலருக்கு 14 இருக்கலாம், ஒரு சிலர் 16 வரை போகும். ஆனா மக்கள் நல்ல ஆழ்ந்து இந்த தசினார் மூச்சு பயிற்சியும் நாடி சுத்தி இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த சுவாசத்தோட எண்ணிக்கை குறைந்து அது 8 வரையில கூட குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படி குறைவது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு பொறுமையும் வரும். அப்போ பொறுமை இல்லாதவங்களதான் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது இல்லையா, எப்பவும் ஒரு பரபரப்பா டென்ஷனா இருக்கிறதா பார்ப்போம். அவங்களோட சுவாசம் கண்டிப்பாக வேகமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களை அமர்த்தி கொஞ்ச நேரம் ஆழமா நாடி சுத்தி செய்யுங்க, சுவாச பயிற்சி செய்யுங்கன்னு செய்து வைத்தோம்னாக்கா சுவாசத்துல மாற்றம் இருக்கும். அவங்களோட டென்ஷன்ற நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது பொறுமையா இருக்கிறதால இன்னும் என்ன நன்மைகள் இருக்கு? உடல் நலம் நல்லா இருக்குது, ஆயுட்காலம் பெருகுது. நிறைய பேரை பார்க்கிறோம், பல பிரச்சனைகளோட மன்றத்துக்கு வருவாங்க. மன்றத்துக்கு வந்துட்டு வந்ததும் நம்ம விளக்கங்கள்லாம் கொடுத்து இது பண்ண பிறகு நிறைய பேர் ஒரு சில இடங்கள்ல டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, நீங்க இந்த மாதிரியான தியான வகுப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அப்படியெல்லாம் ஒரு சிலர் வருவாங்க. வந்துட்டு ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துல என்ன கேட்பாங்க, நானும் 3 மாசமா மன்றத்துக்கு வந்திருந்தாங்க இருக்கேன், ஒரு மாற்றம் கூட இல்லைங்க, எனக்கு உடல்லயும் மாற்றம் தெரியல, வீட்லயும் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா உடனடியா விளைவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. என்னதான் மன்றத்துக்கு வந்தாலும் நாம பெரும்பாலான மக்கள் மன்றத்துக்கு வரக்கூடிய வயதுன்னு பார்க்கும் பொழுது 40 தாண்டிதான் வருவாங்க. அப்போ அந்த 40 வயது வரையில அவங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எதை பத்தியும் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஆனா யாரோ 10 பேர் சொன்னாங்க, அதை கேட்டுட்டு எனக்கு உடல்நிலையில மாற்றம் வரல, எங்க குடும்பத்துல மாற்றம் வரல, அப்ப அவங்களுக்கு பொறுமை இருக்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு மன்றத்துக்கு வரதே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. ஆனா பொறுமையை கடைபிடித்து தொடர்ந்து பயிற்சிகளை செய்து தொடர்ந்து எல்லாத்தையும் அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலையில நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்திலையும் அமைதி வந்திருக்கிறத நம்ம அனுபவபூர்வமா பல இடங்கள்ல பார்த்திருக்கோம்.
அப்போ செயலுக்கேற்ற விளைவுங்கிறதா இறைநீதி இல்லைங்களா? அப்போ எந்த செயல் செய்தோங்கிறத கூட நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. ஆனா விளைவு மட்டும் நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ கண்டிப்பாக பொறுமையை கடைபிடித்தோம்னா அவங்களுக்கு இந்த அகத்தாய்வுலாம் அட்டன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த விளக்கங்களும் கிடைக்கும். இந்த செயல் விளைவு தத்துவத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். அப்போ என்ன வேணும்? பொறுமை வேண்டும். பொறுமை தியானம் செய்வர்களுக்கு கண்டிப்பாக பொறுமை அப்படின்றது வரும். ஒரு ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நிறைய பேர் அந்த காட்டு வழியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் எதையும் இது பண்ணாம பொருட்படுத்தாம ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு மனிதர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இந்த இந்த சாமியார் இவ்வளவு நடக்குது இருந்தாலும் அவர் பாட்டு அமைதியா அவர் முகத்துல ஒரு சலனம் கூட இல்லாம இப்படியே உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஒரு முறைனா இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவரால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தியானத்தை முடிச்சு கண்ணை திறக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறாரு, சாமி, நீங்க இந்த மாதிரி உட்காந்து எப்ப பாரு தியானம் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன கிடைச்சது அதனால அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஞானி என்ன பண்றாரு? ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருக்கிறாங்க. திரும்பவும் இவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 முறை கேட்கிறாரு. அந்த ஞானி ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருப்பாங்க. அதன் பிறகு அந்த மனிதர் பொறுமை இழந்துடுறாரு. யோ சாமியார, உன்னை தானே கேட்கிறேன், எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன காது கேக்குதா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பதிலே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்பாராம். அப்ப அந்த ஞானி சொல்வாராம், பாத்தீங்களா, இப்போ நீங்க என்கிட்ட ஒரு 7-8 முறை கேட்டீங்க, இப்ப பாருங்க நீங்க கேட்கிற விதமே மாறி போச்சு பாத்தீங்களா. ஆனா நான் தியானம் பண்ணுவதால என்னால பொறுமையா இருக்க முடியும். நீங்க பாருங்க பொறுமை இழந்துட்டீங்க. இந்த பொறுமையைத்தான் தியானம் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மால பொறுமையை கடைபிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் பொறுமை நம்மோட மாறான மனநிலை, அதாவது நம்மோட கோபம், கவலை, அந்த மாதிரி பொறாமை, அந்த மாதிரியான மாறான மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த ஒரு நிமிட பொறுமை இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த ஒரு நிமிஷம் நம்ம பொறுமையை கடைபிடித்தோம்னா அந்த நாளையே அது நல்லதாக மாற்றிவிடும். அப்போ எப்பொழுதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறோமோ, நிதானம் தவறுகிறோமோ, அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஞாபகமாக பொறுமையை கடைபிடிக்கணும். அப்போ பொறுமை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நேரம் கண்டிப்பாக நம்ம நினைவுல கொண்டு வரணும். அந்த எண்ணத்தை நமக்கு தெரியும் இல்லையா, எண்ணத்தோட வலிமை நேத்து நமக்கு இருக்கு. அப்போ அந்த எண்ணத்தை வலிமையை கூட்டணும். அந்த நம்ம பொறுமையா இருப்பேன், பொறுமையா இருப்பேன், எல்லா நேரமும் பொறுமையை கடைபிடிப்பேன் அப்படின்னு, நிதானம் தவறாம இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம வலிமையா சேர்த்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டே வர வர நமக்கு பொறுமை தவறக்கூடிய சூழ்நிலை இந்த எண்ணம் கூடவே ஞாபகம் வரும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பொறையுடைமைன்ற தலைப்புல ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் 10 குறள்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு குறள்ல சொல்றாங்க, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொற்புடைமை போற்றி ஒழுகப்படும்னு சொல்றாரு. அதாவது பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரை தான் நிறைவான மனிதர்னு உலகம் புகழும்னு சொல்றாரு. பொறையுடைவுல நிறைய குறள்கள் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே நல்லா தெரிந்த குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறள்கள், 10 குறள்கள் இருந்தாலும் இதுல என்ன சொல்றாங்க சுவாமி ஐயா திருவள்ளுவர் அப்படின்னா, பொறுமையா இருப்பவங்க தான் நிறைவான மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அருட்தந்தை சொல்றாங்க இல்லையா சங்கல்பத்துல, நிறை செல்வம். அப்ப அந்த நிறை செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு பொறுமை அப்படிங்கிறது வேணும். அப்படி இல்லாம ஒரு செயலை செய்து உடனே பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக அது கிடைக்குமா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அப்ப அந்த செயலை என்னவாகும்னா அது ஒரு மாறான விளைவை தான் கொடுக்கும். ஒரு முறை ஒரு குரங்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சான். அது விவசாயிகள்லாம் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அது ஆசைப்பட்டிருக்கு, நானும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது போயிட்டு அவங்க அம்மாவை கேட்குது, அம்மா அம்மா எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்படியா கண்ணா, வா நான் உனக்கு சொல்லி தரேன்னு அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன இடத்த காமிச்சு, இந்த இடத்த நோண்டு, இந்த இடத்துல ஒரு விதைய போடு, இந்த விதைக்கு உள்ள மண்ணுக்குள்ள போட்டுட்டு தண்ணி விடு, தண்ணி விட்டுட்டுன்னா அதன் பிறகு அந்த விதையில இருந்து ஒரு மரம் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்குது.
சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கு, மாங்கொட்டையை கொடுத்துருக்கு. அந்த முதல்ல நீ இதை கத்துக்கோ, இதுல இருந்து நம்ம படிப்படியா நிறைய விதைகள் போடுறதுக்கு நம்ம கத்து கொடுக்குறேன்னு சொல்லுது அவங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு இந்த குரங்கை என்ன பண்ணுது, அந்த மாங்கொட்டை எடுத்து மண்ணை வந்து ஒரு குச்சி வச்சு நோண்டி தண்ணியை ஊத்துது. தண்ணியை நோண்டி மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணியை ஊத்துது. தண்ணியை ஊத்திட்டு என்ன பண்ணுது, டெய்லி நீ கொஞ்சம் அதுக்கு தண்ணி விடணும்னு அவங்க அம்மா சொன்னதால அது என்ன பண்ணுது, அடுத்த நாள் போகும் தண்ணி ஊத்தும். அதுக்கு ஆர்வம். அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த விதையில இருந்து மரம் வளரும், செடி வளரும், அந்த செடி மரமாகும் சொல்லியிருக்காங்களா. செடி வந்துருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த மண்ணை நோண்டி அந்த விதையை எடுத்து பார்க்குது. ஒண்ணும் வரல, திரும்பவும் மண்ணுக்குள்ள வச்சிருது. இப்படியே என்ன பண்ணுது, தண்ணி ஊத்தும், அந்த கொட்டையை எடுத்து பார்க்கும், திரும்ப மண்ணுக்குள்ள வைக்கும். இப்படியே பண்ணி 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 அது என்ன ஆகுது, அந்த விதை வந்து அழுகியே போயிடுது. ஒரு 15 நாள்ல விதை அழுகி போயிடும். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இது ஓன்னு அழுவுது. என்னத்துக்குமா நீ அழறன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. நீ சொன்னல அந்த கொட்டையில இருந்து விதை செடி வளரும்னு, வரவே இல்லையே, நீ என்னை ஏமாத்திட்டு எனக்கு விவசாயம் பண்ணவே கத்து கொடுக்கல அப்படின்னு அழுவுதான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லையம்மா கண்டிப்பா இத்தனை நாளைக்கு அதுல இருந்து கண்டிப்பா ஒரு செடி வெளியில வந்திருக்கணுமே, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க உடனே இது கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட, பாரு நீ சொன்னபடிதான் நான் டெய்லி தண்ணி ஊத்துனேன் பாரு, இது அழுகி போச்சுன்னு எடுத்து காட்டுது. நீ எப்படி ஊத்துன அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொல்றேன், நான் ஊத்துனேன், நோண்டி எடுத்து பார்ப்பேன், திரும்ப வைப்பேன். அப்போ இது என்ன தப்பு பண்ணுச்சுன்றது அவங்க அம்மாவுக்கு புரியுது. அப்ப சொல்லுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் நோண்டி எடுத்து பார்க்க கூடாது, ஒன்ஸ் உள்ள மண்ணுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா தண்ணியை மட்டும்தான் மேல நீ விடணும். நோண்டி நோண்டி எடுத்து பார்த்து பாரு, அந்த ஒரு ஒரு நல்ல மரம் வரக்கூடிய விதையை நீ வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது அப்போ அந்த மாதிரி பொறுமை இல்லாம உடனே பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வந்து சாத்தியமா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆக எல்லா நேரங்களிலும் பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமை கடைபிடித்தோம்னா அந்த நாளே வந்து நமக்கு நல்லதாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் நன்மையாக இருக்கும். அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு நம் அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம கடைபிடித்தாலே போதும். பெருசா வேற எதுவுமே நம்ம மெனக்கெடவே வேண்டாம். சோ பொறுமையாக இருப்போம், பெருமை அடைவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி. செவிமடுத்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அங்கம்மா மிகவும் அருமையான ஒரு உரை. பொறுமையே பெருமை. துறவிகள் மட்டும் பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. மகரிஷி அவர்கள் நமக்கு, நம்ம குருவான மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சிகளை செய்து நாமும் பொறுமையை நாம் கடைபிடிக்கலாம். இந்த குரங்கு எப்படி அந்த விதையை தோண்டி தோண்டி எடுத்து பொறுமை இல்லாம பாக்குதோ, அது போலதான் நம்ம மனிதர்களும் வாழ்வியல சிக்கிக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம யோசிக்காம ஏதோ செய்து விழிப்புணர்வு இல்லாம நம்ம பல சிக்கல்களை மாட்டிக்கிறோம். காரணம் பொறுமையின்மைதான். அதே பொறுமையா இருந்தா அந்த விதையே வளர்ந்து மரமாகி, செடியாகி, மரமாக்கி, பூத்து குலுங்கி, காயாகி, கனியாகி அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் பழமாக. அதே போல பொறுமை என்பது காயாகி கனியாகி வரும் வரை நான் பொறுமையா இருந்தாலே நல்ல ஒரு இனிமையான பழம் போன்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை அம்மா அவர்கள் அருமையாக சொன்னாங்க. மிகவும் நன்றிகள் அம்மா. இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு உரை நிகழ்ச்சியில் பேராசிரியர் அருள்நிதி லில்லிகோபா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயு, நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக்கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலகள வாழ்க்கை நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிறகு ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகள வாழ்க்கை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாலை உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்பளித்த அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.